இங்கே இவர்கிட்ட இருந்து ஏடிஎம் கார்டோட பின் நம்பர் தெரிஞ்சுக்கிறதுக்காகவே ரோட்ல ஆட்டுக்குடிலாம் போய்கிட்டு இருக்கா. அது மேலே முட்டிடுறா. ஸோ அவங்களும் காசு கேட்கறாங்க. அதை யூஸ் பண்ணி ஏடிஎம் கார்டையும் பின் நம்பரையும் தெரிஞ்சுக்கிறான். பட் பணம் எடுக்கும்போது 8000 ரூபாய் தான் பேலன்ஸ் காமிக்குது. திரும்ப அது கொடுக்கும்போது தான் தெரியுது அவர் வேற ஒரு ஏடிஎம் கார்டை கொடுத்துருக்காருன்னு. திருவண்ணாமலையில ஃப்ரெண்டை பார்க்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அப்போ ஹோட்டல்ல தங்கும்போது அவன் ஃப்ரெண்டுக்கு இந்த விஷயத்தெல்லாம் கால் பண்ணி சொல்றாங்க. தென் நெக்ஸ்ட் டே இந்த ஏடிஎம் கார்டை போட்டோவெல்லாம் அனுப்பி டூப்ளிகேட் ரெடி பண்ண சொல்லிடுறான். ஆனா அவனோட ஃப்ரெண்டு ஏடிஎம் கார்டு ரெடி பண்ண ஈவினிங் ஆயிடும். அதுக்காக நீ கோயம்புத்தூர் வந்துருன்னு சொல்றாங்க. ஸோ இவனுமே அவர்கிட்ட நேத்தே திருவண்ணாமலைக்கு போயாச்சுன்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான். ஆனா இவர் நேத்தே போயாச்சான்னு சொல்லி டவுட்டா கேட்கறாரு. தென் பேக்கை செக் பண்ணி பார்க்கும்போது அப்ப 25 லட்சம் பணம் எங்கன்னு கேட்கறாரு. அப்பதான் இவர் என்னோட ஃப்ரெண்டு நான் பார்க்க போயிருந்தா அவன் எனக்கு 25 லட்ச ரூபா பணம் தரணும், அதுக்காக தான் வர சொன்னா தந்துருப்பானே, அப்ப நான் ஒருவேளை தொலைச்சிட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதுமே நாம எப்போ உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம், இப்பதான் போறோம்னு சொல்லிட்டு இருந்தேன், உங்க காதுல தப்பாவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சமாளிச்சு அவங்க ஃப்ரெண்டோட ஆசிரமத்தை கூட்டிட்டு போறான். அவன் ஃப்ரெண்டையும் பார்த்து பேசுறாரு. இவனுமே காசெல்லாம் வாங்கியாச்சான்னு கேட்கறான். அப்பதான் இவர் போன வரையும் அவன் பேங்க் அக்கௌண்ட்ல போட்டுட்டு இருக்கான். நான் தான் மறந்துட்டேன்னு சொல்றான். அதை கேட்டதுமே இவன் ரொம்ப கடுப்பாயிடுறான். இப்ப கிளம்பலான்னு போகும்போது இன்னொரு ஃப்ரெண்டை பார்க்கணும், அவனோட நம்பர் கூட என்கிட்ட இல்ல, நீ வேணா போ நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. வேற வழி இல்லாம இவனுமே நானே இங்க இருக்கேன்னு சொல்லிட்டு தங்கிடுறான். ஆக்சுவலா அவரு பெரிய பிசினஸ் மேனா இருப்பாரு. ஒரு சமயம் திட்டிட்டேன், மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு தான் நம்பர் வாங்க சொல்லியிருப்பாரு. இவனும் அதுக்கு ஏத்த மாதிரி அந்த கடையில போய் சொல்லி அவரோட நம்பரையும் வாங்கி கொடுத்துறான். தென் அவர்கிட்ட போன்லயும் பேசிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பார்த்தா இவரு எங்கெங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் ஒரு கொலை நடந்திருக்கு, இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோட ஃப்ரெண்டோ ஹீரோ கூட வந்து தங்குறாங்க. அப்பதான் பேசும்போது நான் போனை யூஸ் பண்ணிட்டு போனை தூக்கி போட்டுட்டேன்னு சொல்றாங்க. அப்பதான் இவரு சிம் கார்டை மட்டும் தூக்கி போட்டா போதுமேன்னு சொல்லிட்டு இருக்காரு. பட் இவங்க ரெண்டு பேருமே இப்பெல்லாம் நிறைய செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிம் கார்டை மட்டும் தூக்கி போட்டா பத்தாது, போனோட IMEI நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் இவருக்கு அந்த ஐடியா வருது. ஆக்சுவலா இவ்வளவு நாளா ஒரே போனை வச்சு தான் யூஸ் பண்ணிருப்பாரு. ஆனா இது தெரிஞ்சதுமே இனிமேல் அதை யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு முடிவெடுத்துறாரு. தென் அதே மாதிரி ஒருத்தனை கால் பண்ணி வர வச்சு போட்டு தள்ளிட்டு இந்த தடவை அந்த போனை எடுத்து தண்ணிலேயே போட்டுறாரு. இந்த ஹீரோ கிட்ட யாரோ ஒருத்தன் திருடி போயிட்டான்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறாரு.